நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியிலிருந்து அழைக்கிறோம் என்று கூறி நீங்கள் வங்கியில் கொடுத்த அனைத்து தகவல்களையும் உங்களிடம் சொல்லி சரிபார்த்துவிட்டு பணம் பறிக்கும் வேலை தற்போது அதிக அளவில் அரங்கேற தொடங்கியுள்ளது. உங்களுக்கும் அதுபோன்ற அழைப்புகள் வரலாம், கவனிக்கவும். நாம் பயன்படுத்தும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை வைத்து ஏமாற்றும் வேலைகள் அதிகம் நடப்பதால் தான் வங்கிகள் உங்கள் பாஸ்வேர்டை யாரிடமும் சொல்ல வேண்டாம், கார்டு எண்ணை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து எஸ்எம்எஸ்கள் அனுப்பி வருகின்றன. அப்படி இருந்தாலும் உங்களின் முழு விவரங்களுடன் குறிப்பிட்ட வங்கியிலிருந்து தான் அழைக்கிறோம், உதாரணமாக எஸ்பிஐ வங்கியிலிருந்து தான் அழைக்கிறோம் என்று கூறி உங்களை பற்றி நீங்கள் வங்கியில் கொடுத்த அனைத்து தகவல்களையும் கூறி உங்களின் கிரெடிட் கார்டில் உள்ள கிரெடிட் பாயிண்ட்ஸை பணமாக மாற்றி தருகிறோம், உங்கள் கிரெடிட் கார்டு பிளாக் ஆகியுள்ளது, அன்பிளாக் செய்ய உங்கள் போனுக்கு வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டை சொல்லுங்கள் என்று அழைப்புகள் பலருக்கு வருவதாக தெரிகிறது. சிலர் அதில் ஏமாந்து போய் ஒன் டைம் பாஸ்வேர்டை சொல்லிவிடுகிறார்கள். அதை வைத்து பணத்தை எடுக்கும் செயல் தற்போது நடைபெற்று வருகிறது. வங்கிகளிடம் புகார் கொடுத்தால் வங்கிகள் அதற்கு சரியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியவில்லை என்கிறார்கள். வங்கிகளிடம் கொடுக்கப்படும் நம் தகவல்கள் எப்படி மற்றவர்களிடம் போகிறது? கணக்கு தொடங்க நாம் வங்கிகளிடம் கொடுக்கும் தகவல் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற கேள்விகள் ஒருபுறம் எழுந்தாலும் டிஜிட்டல் இந்தியாவிற்கு மாறுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கும் வேளையில் நாம் வங்கியில் வங்கி கணக்குக்காக கொடுக்கும் நம் முகவரி, செல்போன் நம்பர் கூட பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் ரிசர்வ் வங்கி கூட பல முறை சொல்லியது போல் வங்கிகளிடம் இருந்தோ ரிசர்வ் வங்கியிடம் இருந்தோ உங்களுடைய பாஸ்வேர்டு எண், உங்களுடைய சிவிவி எண் போன்றவற்றை கேட்டு எந்த அழைப்புகளும் நேரடியாக வராது என்பதை மக்கள் மனதில் கொள்ள வேண்டும்.